சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தான் இயக்கும் தலைவர் 171 படத்திற்கு அட்டகாசமாக தலைப்பு வைக்க முடிவு செஞ்சிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். இந்த தகவல் என்ன டைட்டில் வச்சிருக்காங்க, ஏன் விஜயே ஆடி போயிருக்காரு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே போகலாம். அதாவது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகராகிட்டார். நம்ம கமல்ஹாசனோட மூத்த மகள் ஸ்ருதிஹாசனோட சேர்ந்து இனிமேல் இசை வீடியோவில் ரொமான்ஸ் எல்லாம் செஞ்சுருந்தார். ஆண்டவர் ரசிகன் என்பதனால ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் கூட எழுத வராத லோகேஷ் கனகராஜ் போய் ரொமான்ஸ் செஞ்சிருக்காரே என சினிமா ரசிகர்கள் வியந்து பேசினாங்க. இந்நிலையில் ஒரே ஒரு போஸ்டரை வெளியிட்டு ஒட்டுமொத்த கவனத்தையும் தலைவர் 171 பக்கம் திருப்பிட்டாரு லோகேஷ் கனகராஜ். லியோ படத்தில் விட்ட போஸ்டரை விட இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருக்குது. ரஜினி ரக்கான லுக்கில் கையில் வாட்சுகளோட சிரிக்கும் போஸ்டரை வெளியிட்டு ஏப்ரல் 22ஆம் தேதி டைட்டில் வெளியாகும் சொல்லிட்டு அறிவிச்சாரு லோகேஷ். ரஜினியோட கையில் விலங்கு போன்று வாட்சுகள் இருப்பதை பார்த்தவங்களோ இது டைம் டிராவல் தொடர்பான படமாக இருக்கும் சொல்கிறாங்க. மேலும் சிலரோ அதெல்லாம் தங்க வாட்சிகள், அதனால் தங்க கடத்தல் செய்யும் ஆளாக நடிக்க போகிறார் தலைவர் என்று சொல்கிறாங்க. மேலும் சிலரோ நான் தாண்டா ரோலக்ஸுக்கு அப்பன் என்பது தான் தலைவர் அப்படி சொல்லியிருக்காரு போன்று சொல்லிட்டு வராங்க. கதை என லோகேஷ் கனகராஜ் என்று கேட்டால் உடனே சொல்லும் ஆள் இல்லை அவர். அதனால் படம் ரிலீஸ் ஆகும் வரை கதை இதுதான் என சொல்லவே மாட்டார். அதுவரை ரசிகர்களுக்காக ஒவ்வொரு கதை யூகித்து கொண்டே இருப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ரஜினியின் படத்திற்கு கழுகு என்ற தலைப்பை தேர்வு செஞ்சிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். முன்னதாக பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ரதி, சுமலதா உள்ளிட்டோர் நடித்த கழுகு படம் கடந்த 1981ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆனது. ஆனால் அந்த படம் ஓடவே இல்லை. இந்நிலையில் ஓடாத படத்தின் பெயரை தன் படத்திற்கு தேர்வு செஞ்சிருக்காராம் லோகேஷ். கழுகு என்று வைக்காமல் ஈகிள் என வைத்தாலும் வைப்பார். அது லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல். இருந்தாலும் டைட்டில் வெளியாகும் வரை இப்படி பல பெயர்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் டைட்டில் வெளியாகாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஜெயிலர் பட இசை வெளியீட்டாளர் ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை பிரபலமானது. அதில் தன்னை கழுகு என பேசினார் ரஜினி. அதை மனதில் வைத்து தலைவர் 171 படத்துக்கு கழுகு என தலைப்பு வைக்க லோகேஷ் முடிவு செஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. இது கோட் படத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. என்னதான் கோட்டுன்னு வச்சாலும் ரஜினி கழுகுன்றதை பிடிச்சிட்டாருன்னு விஜய் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காரு. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் சேனலை பொறுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.